குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஃபைன் மேம். ஓகே. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி லைக் வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஃபவுண்டேஷன் பேச்சஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க? சாயில் மெக்கானிக்ஸ் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வேறு சப்ஜெக்ட்ஸ் போயிட்டுருக்குங்களா? என்னாச்சு? நான் லெஃப்ட் ஆகும், எல்லோரும் லெஃப்ட் ஆகிட்டிங்களா? இருக்கீங்களா? மேம் நான் லெஃப்ட் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் பேசுவாங்க நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே சரி, இப்போ பேசுவீங்களா? பிருந்தா பேசுகிறீங்களா? ஹாய். ஓகேங்க. சரிங்க. லைக் ஹாய் சார். இப்போது நான் என்ன நம்மளோட கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்னா, வாட் இஸ் இன்ட்ரோ அப்படின்ற மாதிரி கொடுத்துறேன். எனக்கு இன்றைக்கி வந்து என்னோடய பென் வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஸோ தட் நான் என்னோடய மவுஸை வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன கொஞ்சம் பியார் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஏற்கனவே ஹாஃப் அன் ஹவர் டிலேயில் இருக்குது. ஸோ தட் ஐ ட்ரை டு கம்ப்ளீட் வாட் எவர் 1.5 ஹவர்ஸில் என்ன டீச் பண்ணணும்னு நினச்சனோ அதை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எந்த ஸ்கிப்பும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீச் பண்ண ட்ரை பண்ணுறேங்க சரிங்களா? 11 o'clock வரைக்கும் செஷன் போனால் உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லைல்ல? நாளை காலையில் ஜாப் போகணுமா? மழை தானே, லீவு தானே உங்கள் சரிங்க. பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் மை கிளாஸ் கொஞ்சம் சேஃபாக இருங்க. மழை டைமில் அடிக்கடி வெளியே போயிட்டு வந்துட்டுருக்காதீங்க. பிகாஸ் எந்த டைமில் எங்கே நம்மளுக்கு ஒயர்ஸ் கட் ஆகிருக்கு, என்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது வி மே நாட் பி அவேர் ஆஃப் இட் சரிங்களா? ஸோ தட் பி சேஃப் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அண்ட் எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ஸ் வந்து எனக்கு இந்த வீக்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் வி ஸ்டார்ட் வித் ஆர் கிளாஸ் டுடே விச் இஸ் இன்ஜினியரிங் பேசிக்ஸ். என்ன நடத்த போகிறோம் அப்படின்னாங்க, ஃபோர்ஸ் பற்றியும் அதுக்கப்புறமேட்டு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி பற்றி தான் நடத்த போகிறோம். ஆமாங்களா? இன்றைக்கோட டாபிக் என்னங்க? ஃபோர்ஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும். ஆமாவா? ஒன் வே செஷனாக இது கிளாஸ் ரூம் கிடையாதுங்க. லைக் நீங்கள் எல்லாமே எதர் டிப்ளமோ கோர்ஸோ இல்லை வந்து இன்ஜினியரிங் கோர்ஸோ முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கோம். அதனால் நீங்களும் நானும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். எல்லாரும் கிளாஸ்லேயும் இப்படி தானா? சரிங்க. லைக் ஃபோர்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவீங்கங்க? ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு பொருளை ஒரு விசை மூலியமாக நான் வந்து தள்ளுறதுக்கோ இல்லை வந்து ஏற்கனவே ஓடிட்டுருக்க பொருளோ நிறுத்துறதுக்கு ஏதோ ஒரு விசை தேவைப்பட்டதுன்னா அந்த விசையை தான் நான் சொல்கிறேன் ஃபோர்ஸுன்னு சொல்கிறேன். கரெக்டுங்களா? இப்போ நம்ம கையை இங்கேருந்து அங்கே பக்கம் வரைக்கும் போயிட்டு சப்புன்னு அடிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ வர்றது எந்த ஃபோர்ஸில் வருது அப்படின்னு தானே கேட்போம். கரெக்டு தானே? சரிங்க. அப்போ ஃபோர்ஸுன்றது எவ்வளோ அழுத்தத்துக்கும் எவ்வளோ வேகமாக வருது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா? அப்போ ஃபோர்ஸுன்றது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லோ இல்லை இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோ லோடு, அதாவது வெளியிருந்து ஏதாச்சும் ஒரு லோடு கொடுக்க போகிறோமா அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு நம்மளோட பாடி ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறது தான் லோடு இல்லைனா ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எய்தர் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டை அந்த மோஷனை நிறுத்துறதுக்காகவோ சரிங்களா? இப்போ ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்குது சரிங்களா? நடுவில் கை விட்டால் என்ன ஆகும்? சாரி, சார் எனக்கு ஆடியபிளாக இல்லை நீங்கள் பேசுகிறது. ஓகே தானே? என்னோடய ஸ்க்ரீன் அண்ட் இது ஓகே தானே இருக்குது? எந்த இஷ்யூ இல்லைல்ல? சரிங்க. அப்போது எந்த ஒரு ஃபோர்ஸ், இப்போ ஃபேன் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுப்போமே, ஃபேன் ஓடிட்டு இருக்கிற ஃபேனை திடீர்னு கை விட்டிங்கன்னா என்ன ஆகும்? கை வலிக்கும் மேம். கரெக்டு தான், கை டேமேஜ் ஆயிரும். ஆனால் ஓடிட்டு இருக்க ஃபேன் நிற்குமா நிற்காதா? நிற்கும்.
சரி, அடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணுன்னு என்ன பண்ணுறோம்? கிளச் பிடிச்சி உங்களுக்கு வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருப்போம், கரெக்டுங்களா? ஸ்டார்டிங் பவர் பட்டன் கொடுத்துருப்போம். அப்படி பண்ணோன்னே என்ன ஆக ஆரம்பிக்கும்? அந்த டார்ஷன் ஃபோர்ஸு போய் இன்ஜினை ஓட ஆரம்பிக்கும். அப்போ இன்ஜின் பம்ப் ரன் ஆக ஆரம்பிக்கும். அந்த பம்ப் ரன் ஆக நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுக்க வண்டி மூவ் ஆகுதா? அப்போ வெளியேருந்து ஒரு ஃபோர்ஸை நான் கொடுக்குறேன்னா, அப்போ கொடுக்குறனால தானே எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. அப்போ ஏற்கனவே மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறது? ஸ்டாப் பண்ணுறதுக்காகவோ இல்லை என்னோடய ஆப்ஜெக்ட் ஸ்டாப் பண்ணுற அமைதியாக சும்மா இருக்கிறவனை என்ன பண்ணிருக்கேன் நோண்டுறனாலையும் அவன் வந்து ஓட ஆரம்பிப்பான் அப்படின்றது தான் சொல்கிறோம். சரிங்களா? அப்போ லோடுக்கும் ஃபோர்ஸுக்கும் உங்களுக்கு ஓகே தானே? லோட் என்னானாலும் ஃபோர்ஸ் என்னானாலும் போடுறீங்க தானே? ஓகே மேம். சரிங்க. நெக்ஸ்ட்டு இப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுலேருந்து சொல்ல ஆரம்பிப்பீங்க? நீங்கள் யார் அப்படின்னு உங்களை எதை வச்சு சொல்லுவீங்க? ஆள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கீங்க, ஆள் எவ்வளோ குட்டையாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி பேசுகிறீங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, அந்த பேசிஸில் தானே உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லுவாங்க. ஆமாவா இல்லைங்களா? எஸ் மேம், எஸ் மேம். ஆமாம் மேம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது அப்போ கை பக்கத்துலேருந்து இப்படி செல்லமாக அடிக்கிறதும் அப்படி கை வேகமாக பின்னாடி இருந்து சப்புன்னு வந்து அடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு மேம். அப்போ இந்த டிஃப்ரென்ஸை என்னன்னு சொல்கிறேன் நான்? மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எந்த டிஸ்டன்ஸில் எப்படி வருது அப்படின்றது. அண்ட் டைரக்ஷன் ஆஃப் லைன் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றது எதை பொறுத்து சொல்லியிருப்போம்? டைரக்ஷன் ஆஃப் லைன் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றது என்னது? எங்கேருந்து எனக்கு இந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றது தான் டைரக்ஷன் ஆஃப் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பொருள் வந்துட்டுருக்கு, அந்த பொருள் எந்த இடத்துலேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் டைரக்ஷன் ஆஃப் லைன் ஆஃப் ஃபோர்ஸ். சரிங்களா? ஒரு பொருள் வருது, அந்த பொருள் எந்த இடத்துலேருந்து, இதை நம்ம எக்ஸ் டைரக்ஷனை வச்சுக்கிறோமா இல்லை ஒய் டைரக்ஷனை வச்சுக்கிறோமா? இப்படி என்னோடய கிராஃப் வரைகிறேன் அப்படின்னா, ஒருத்தன் அவன் வீடு இங்கே இருக்கும், ஈஸ்ட் ஃபேஸிங் வீட்டில் இருக்கும். சரிங்களா? இது ஈஸ்டா இல்லை என்னதுங்க? வெஸ்டா? இல்லை லைனில் தானே இருக்கீங்க. சரிங்க. அதாவது ஒரு ஃபோர்ஸுன்றது அவன் எந்த வீரியத்தில் வந்திருக்கான், சரிங்களா, எந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்திருக்கான் அப்படின்றது தான். அதை பற்றி பேசுகிறது தான் அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றது 5 கிலோ நியூட்டனா, 10 கிலோ நியூட்டனா, இல்லை 50 கிலோ நியூட்டன் வெயிட்டா அப்படின்றது வந்து தான் சொல்கிறது மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டைரக்ஷன்லேருந்து எந்த டைரக்ஷன், அதாவது எனக்கு ஹரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ண போகிறேன்னா இல்லை வெர்டிக்கலாக ப்ளேஸ் பண்ண போகிறேன்னா இல்லை வந்து எனக்கு என்ன மாதிரி எனக்கு சப்போஸ் இல்லை இன்க்ளைண்டாக கொடுக்க போகிறேன்னா அப்படின்றத பேசுகிறது தான் டைரக்ஷன் ஆஃப் லைன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது இல்லாமல் அந்த ஃபோர்ஸு எனக்கு இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே, எனக்கு இப்போ ரப்பர் பேண்டு வச்சுக்கோங்க, ரப்பர் பேண்டு பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறீங்க, இழுத்திங்கன்னா என்ன ஆக ஆரம்பிக்கும்? சொல்லும்போதே இழுக்கிறேன், அப்போ ஸ்ட்ரெச் ஆகும். கரெக்டு தானேங்க? அப்போ ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸாக, ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ்னால் என்ன சொல்கிறோம்? புல் பண்ணுறோம், இழுக்கிறோம் அப்படின்றது தான் சொல்லியிருப்போம். இதுவே உங்களுக்கு ஸ்பான்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸ்பான்ஸ் வச்சு அமுத்துவோமா? அப்போ அந்த ஸ்பான்ஸ் என்னாகும்? அமுத்துறோம் அப்படின்னு சொல்லும் போதே அது ஏற்கனவே இருக்கிற இடத்துலேருந்து சுருங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஏற்கனவே இடத்துலேருந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்? உங்களுக்கு சுருங்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதை என்னோடய ஸ்பான்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நல்லா விரிஞ்ச ஃபேஸில் இருக்குது. இப்போ என்னோடய ஃபேஸை நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். கம்ப்ரெசிவ்னா பிடிச்சி அழுத்த ஆரம்பிக்கிறேன். அழுத்தினோடனே எனக்கு என்ன ஆகிடுச்சு? அதோட ஒரிஜினல் ஷேப்போ இல்லை ஒரிஜினல் வால்யூமோ, அது ஒரிஜினலாக ஆக்குப்பை பண்ணியிருந்த இடமோ என்ன ஆகுது? என்ன ஆகுது? கம்ப்ரஸ் ஆகுது. கரெக்டுங்களா? இப்போ நான் பிடிச்சிட்டு இருக்க ஃபோர்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன், அழுத்தி வச்சுருக்கேன். இப்போ அழுத்தி வச்சுருக்க இடத்துலேருந்து ஈஸியாக என் வரல ஒன்று ஒன்றா புல் பண்ணி இழுக்கிறேன். சரிங்களா? புல் பண்ணி இழுக்கிறேன்னா வெளியே எடுத்துறேன். அப்போ வெளியே எடுக்கும்போது புல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? விரிய ஆரம்பிக்குது. அப்போ ஒரு பொருளை கம்ப்ரெஸ் பண்ணுறனால அதோட வால்யூம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா சுருங்க ஆரம்பிக்கும். அதுவே நான் அந்த ஆப்ஜெக்டை புல் பண்ணுறனால அதோட வால்யூம், அதோட லென்த் என்ன ஆக ஆரம்பிக்குது? விரிய ஆரம்பிக்குது, என்ஹான்ஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே.
அண்ட் அடுத்து பிரின்சிபல் ஆஃப் ஃபோர்ஸஸில் இப்போ ஃபோர்ஸஸ்னு படிக்கும்போது ஃபோர்ஸஸோட பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்றத படிக்கணும். சரிங்களா? அதாவது என்னென்னலாம் படிச்சிருப்பீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒன் வேர்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு லா கொடுத்துட்டு அந்த லாவில் இது என்ன லா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இதர் parallelogram ஆஃப் லா ஆஃப் ஃபோர்ஸஸாக இருக்கலாம், பர்பண்டிகுலர் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்லாம் இருக்கலாம், இல்லை பாலிகனல் ட்ரையாங்கல் லா ஆஃப் ஃபோர்ஸஸாக இருக்கலாம், இல்லை பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிபிலிட்டியாக இருக்கலாம். இது எல்லாமே அதோட ஃபோர்ஸஸ் தான். அடுத்தடுத்து அப்படியே நம்ம ஒரு ஃபோர்ஸஸாக பார்த்துட்டு போவோம், என்னென்ன லாஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு பொருளுமே if a number of forces simultaneously acting on a particle, then the resultant of these force will have the same effect as produced by all the forces அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அர்த்தம் என்ன? அப்போ ஒரு பொருள் மேலே எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனாலுமே, சரிங்களா, எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகலாம். சரிங்களா? இப்போ ஒரு கல் இருக்குது அப்படின்னா அந்த கல்லை 4 பக்கமும் இருந்து 4 பேரும் அடிக்கலாம். சரிங்களா? அடிக்கிறனால என்ன எஃபெக்ட் அந்த கல் உள்வாங்கிக்குதோ அதே எஃபெக்டை ஒரே ஒருத்தன் இந்த 4 பேர்த்தோட ஃபோர்ஸையும் கொண்டு ஓங்கி ஒன்று விட்டான் அப்படின்னா அவனுக்கு ஈக்குவல் அப்படின்றது தான் சொல்கிறோம். புரியுதா? அப்போ இந்த ஒருத்தன்றது என்னவாக இருக்கணும்? இந்த 4 பேர்னால வர ரிசல்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒரு பார்ட்டிக்கலில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? இவனோட ரிசல்டண்ட்டாக வரக்கூடிய ஃபோர்ஸ் ஒரே ஒருத்தனை வச்சு அடித்தாவே போதும் அப்படின்றது தான் சொல்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். எங்கே பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் என்னன்ட்டு. யாரை வேணா கேட்கலாமா? நான் என்ன சொல்ல வரேன்றது யாருக்கு புரிஞ்சுன்னு பார்க்கலாமா? எங்கே 12 பேர் தான் இருக்கீங்க, மற்றவங்களாம் எங்கே? புரிஞ்சு. ஃபைன் சார். ரேண்டமாக ஒருத்தருக்கு யாராச்சும் கேட்குறேன். அவினாஷ், அவினாஷ், பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பாடி மேல 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதோ அந்த 4 ஃபோர்ஸ் கம்பைன் ஆகி சிங்கிள் ஆக்ட் ஆகுறதோ ரிசல்ட் பண்ணுறது சிங்கிளாக இருக்கும். வெரி குட், சூப்பர் சார். அவ்வளோதாங்க சார். சரிங்க, இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ். நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? இல்லை நான் உங்களுக்கு இல்லைனா அந்த பிபிடி ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அப்புறமேட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் ஜஸ்ட் டிஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நோட்ஸ் பிபிடி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ். இது என்ன சொல்ல வராங்கன்னா, இஃப் அ ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ பாயிண்ட் ஆன் அ ரிஜிட் பாடி. சரிங்களா? அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? ஒரு பார்ட்டிக்கல், ஒரு துகள் மேலே மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? ஒரு ஃபோர்ஸு ஆக்ட் அட் அ பாயிண்ட் ஆன் அ ரிஜிட் பாடி. எந்த ஒரு பாடியாக வேணால் இருக்கலாம், அந்த பாடியில் ஏதோ ஒரு புள்ளியில் எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம். இந்த ஃபோர்ஸு இட் மே ஆல்சோ பி கன்சிடர்ட் டு ஆக்ட் அட் எனி அதர் பாயிண்ட் ஆன் இட்ஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுதான் என்னோடய ரிஜிட் பாடி. சரியா? நான் வரைகிறது தெரியுது தானே? ஏதாவது கொஞ்சம் கன்றாவியாக வச்சு தெரியுதுல்ல? ஓகே தானே? தெரியுது. ஓகே, ஃபைன். சரிங்களா? அண்ட் இந்த ரிஜிட் பாடியில் எனக்கு இப்போது இது மேலேன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த இடத்துல இந்த புள்ளியில் எனக்கு என்ன ஆகுது? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த ஒரு புள்ளின்னு வச்சுப்போமே. இந்த புள்ளி பெருசாக வரமாட்டேன் ஒரு அநியாயம். இந்த புள்ளியில் எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணுறோம்? ஒருத்தனை தூக்கி உட்கார வச்சுருக்கோம். சரிங்களா? ஒரு பெஞ்சில் ஒருத்தனை தூக்கி உட்கார வச்சுருக்கோம். இந்த பெஞ்சில் உட்காந்துருக்கிறவன் கொடுக்குற எஃபெக்ட்டு இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனா என்ன அர்த்தம்? இதான் லைன் ஆஃப் ஆக்ஷனா? இது லைன் ஆஃப் ஆக்ஷனா? எது லைன் ஆஃப் ஆக்ஷனு? இப்போ ஹரிசாண்டலாக போட்டிருக்க லைன் ஆஃப் ஆக்ஷனா, வெர்டிக்கலாக போட்டிருக்க லைன் ஆஃப் ஆக்ஷனா? அவன் இந்த பொசிஷனில் எப்படி உட்காந்துருந்தானோ, சரிங்களா, இப்படி நேராக உட்காந்துருந்தா இந்த நேராக இருக்கிறதா வேர்ட்டிக்கலாக இருக்கிறது தான் லைன் ஆஃப் ஆக்ஷன். இல்லை எனக்கு படுத்துட்டு இருக்கான் அப்படின்னா அவன் ஹரிசாண்டலாக இருக்கிறது தான் லைன் ஆஃப் ஆக்ஷன். சரியா? அப்போ இந்த புள்ளியில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த லைனில் வேறு இங்கேனாலும் சரி இங்கேனாலும் சரி எங்கே அப்ளை பண்ணாலும் எனக்கு என்னவா இருக்கும்? அந்த ஃபோர்ஸு
ஈக்குவலாக இருக்கும். இந்த இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டை இங்கேயும் ஆக்ட் ஆகலாம் அப்படின்றது எடுத்துக்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ். சரிங்களா? புரியுஞ்சா என்ன சொல்ல வரேன்னு? இது என்னவா இருக்கணும், இந்த பாடி ரிஜிட்டாக கனெக்ட் ஆகிட்டு இருக்கணும். சரிங்களா? இப்போ சீசாவில் வைக்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்தா இன்னொரு இடத்துல மேலே ஏறக்கூடாது, இறங்கக்கூடாது. அது பிடிச்ச புளியாட்டம் அப்படியே நிற்கணும். அப்படி நின்னால் தான் அது பிரின்சிபல் ஆஃப் அந்த ரிஜிட் பாடிக்கு எனக்கு எங்கே லைன் ஆஃப் ஆக்ஷன் இருந்தாலும் அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் எங்கே கன்சிடர் பண்ணாலும் ஈவன் அப்படின்னு சொல்கிற இடம். புரிஞ்சா? இப்போ 2 லா பார்த்துருக்கோம். ஒன்று இண்டிபெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ், இன்னொன்று டிரான்ஸ்மிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ். இண்டிபெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்ன? எனக்கு ஒரு 4 பகுதியில் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கலில் எனக்கு லோடு அப்ளை பண்ணால் அவன் அந்த 4 பேர்த்தோட ரிசல்டன்ட்னால அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிபிலிட்டி அப்படின்றது எனக்கு ஃபோர்ஸு அந்த ஒரு ரிஜிட் பாயிண்டில் எந்த ரிஜிட் பாடியில் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் எனக்கு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டு எந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் எந்த இடத்துல கொடுத்தாலும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ். சரிங்களா? அடுத்து சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்க்குறோம். சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் என்ன? செட்டாக உட்காந்துருக்கான், அவ்வளோதான். சரிங்களா? அவன் ஒரு ஃபோர்ஸ் உட்காந்துருக்கான் அப்படின்னா அந்த ஃபோர்ஸு எதை பொறுத்து நான் எப்படி பேச போகிறேன், ஃபோர்ஸ்ன்னு பேசாமல் அந்த ஃபோர்ஸை எதை பொறுத்து பேச போகிறேன், அவனோட லைன் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்து பேச போகிறேன்னா, இல்லை எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து அடிக்க வராங்களா, இல்லை ஒட்டுக்கா பிரிஞ்சு போகிறாங்களா, இல்லை ஒரே பிளேனில் இருக்காங்களா அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் எனக்கு என்னென்னு சொல்கிறாங்களா சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ 2 இல்லைன்னா 3 ஃபோர்ஸு சேர்ந்து வரும்போது எனக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போகுது, அப்போ அந்த பாயிண்ட்டு எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னு பேசுகிறது தான் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. லைக் இப்போது பிளேன் என்னன்னு சொல்லுவீங்க? நம்ம உட்காந்துருக்கிறது 2Dயில் உட்காந்துருக்கோமா, 3Dயில் உட்காந்துருக்கோமா, இல்லை 360 டிகிரியில் உட்காந்துருக்கோமா? டூ டி அப்படியா? நம்ம என்ன சொல்கிறது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் உட்காந்துருக்கோம். நம்ம வந்து 2D ஃப்ரேமில் உட்காரல. நம்ம வந்து 360 டிகிரியில் எப்படி வேணால் சுற்றிக்கலாம் இல்லையா? எந்த பிளேன் வேணால் எந்த ஃபிகர் வேணால் பார்க்கலாம் இல்லையா? 70, 80 அப்படின்னும் போது ரியலிஸ்டிக்காக நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது. நான் என்ன அடிக்க வந்தால் அடிக்க முடியாது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஃபைன். இப்போது பிளேன் அப்படின்னா இப்போ என்னோடய புக்கு இருக்குது இல்லைங்களா? இந்த புக்கு தெரியுதா? நான் தெரியும் போது புக்கும் கண்டிப்பாக தெரியும். சரியா? ஃபைன். இப்போ இந்த புக்கில் எனக்கு இந்த பகுதி மட்டும் இருக்கு இல்லையா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர்கே பன்சால்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த பகுதியை மட்டும், இந்த சர்ஃபேஸை, இந்த பிளேனை மட்டும் பேசுகிறது தான் பிளேன். நீங்களே பாதி தான் தெரியுறீங்க, அதில் புக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஓகேவா? நானே பாதி தான் தெரியும், அதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்போ ஓகேவா? ஃபைன். இப்போ புக்கு இப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா புக்கு தெளிவா? கொஞ்சம் மேலே மேம். ஓகே. அப்போ இந்த கட்டம் பகுதியை சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த மேலே இருக்க ஒரு சர்ஃபேஸை மட்டும் சொல்கிறது தான் இந்த பிளேன் அப்படின்னு சொல்கிறது தான் பிளேன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம், பிளேனார் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த இடத்துல இல்லாமல் எனக்கு இப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு 3D பொசிஷனில் வச்சுக்கிறோம் அப்படின்னா, அதாவது இப்படி ஒரு மாதிரி கோணையாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட திக்னஸ் வித் எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிக்குதா? அதாவது இவ்வளோ இங்கே இருக்குது இப்படி. அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்றதும் தெரியுது. சிமிலர்லி எனக்கு இந்த இடத்துல ஒரு திக்னஸ் இருக்குது அப்படின்றதும் தெரியுது. சரிங்களா? அப்போ ஒரு கட்டமாக ஒரு பொருள் இருக்குது, ஒரு 3D ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த 3D ஆப்ஜெக்ட்ன்றது எதை பொறுத்து சொல்ல வச்சுருப்பீங்க? இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு ஒரு பிளேனில் இருக்கா இந்த ஆப்ஜெக்ட்டு? முன்னாடி காட்டும் போது ஒரே பிளேனில் இருந்துச்சு, இப்போ ஒரே பிளேனில் தெரியுதா உங்களுக்கு? கிடையாது. இந்த சர்ஃபேஸ் ஒரு பிளேனாக தெரியுது, இந்த சர்ஃபேஸ் ஒரு பிளேனாக தெரியுது. சரிங்களா? புரியுதா? பிளேனுன்றது ஒரே சமமான பகுதியை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், பிளேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இது எக்ஸ் ஆக்சிஸில் சொல்லியிருப்பீங்க, இது ஒய் ஆக்சிஸில் சொல்லியிருப்பீங்க. இது இல்லாமல் எனக்கு இந்த டைரக்ஷன் வர போகுது இல்லையா? இது இசட் ஆக்சிஸ். அப்போ 3 டைரக்ஷனுமே எனக்கு தெரிய ஆரம்பிக்குதா? ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்.
அப்போ அந்த மூணும் தெரியறனால தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா எனக்கு வெவ்வேறு பிளேனில் எக்ஸ் டைரக்ஷனில் வேறு ஒய் டைரக்ஷனில் வேறு இசட் டைரக்ஷனில் வேறுன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா கோப்ளானர் ஃபோர்ஸ் சிம்பிளாக ஒரு நிறைய ஃபோர்ஸஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒரே பிளேனில் இருந்துச்சுன்னா அது கோப்ளானர். சேம் பிளேன் சொல்லுங்கள். சேம் பிளேன் அப்படின்னா அது கோப்ளானார் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ சேம் பிளேன் இல்லாமல் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆன் டிஃப்ரெண்ட் பிளேன்னா அது என்னன்னு சொல்லியிருப்பீங்க? இது கோப்ளானார். இல்லை அப்படி எனக்கு லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒரே பிளேனில் இல்லை அப்படின்னா அது என்னது? நான் கோப்ளானார் ஃபோர்ஸ். சரிங்களா? நான் இல்லை செய்ய முடியாது நோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பேர் நான் கோப்ளானார் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ கோப்ளானார் ஃபோர்ஸ்க்கும் நான் கோப்ளானார் ஃபோர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு கொலீனியர் ஃபோர்ஸ். கொலீனியர் ஃபோர்ஸ்ன்றது ஒரே லைனில், லீனியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லைனா அப்படின்னு அர்த்தம். ஒரே மாதிரி ஒரே வாக்கில் ஒரே ஒட்டுக்காக போச்சு அப்படின்னா அது லீனியர். அப்போ சேம் லைனில் ஃபோர்ஸஸ் எல்லாருமே இந்த தான் என்னோடய லைனுன்னு வச்சுப்போமே, இது ஒரு லைனு. ஆக்ட் ஆகிறேன் எல்லாமே இப்படியே உட்காந்துருக்கான், எல்லா ஃபோர்ஸுமே எனக்கு இப்படியே உட்காந்துருக்கு. சரிங்களா? அப்போ எல்லாத்தோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் எப்படி தான் இருந்திருக்கு? எனக்கு சேம் லைனில் இருந்திருக்கு. அப்போ சேம் லைனில் இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லியிருப்போம்னா கொலீனியர் ஃபோர்ஸ். இஃப் சப்போஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் சேம் லைனில் கிடையாது அப்படின்னா அது பேர் என்னது? நான் கொலினியர் ஃபோர்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது கன்குரண்ட். கன்குரண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு புள்ளியை நோக்கி எங்கேருந்தோ இருக்கிறவன் எல்லாமே ஓடி வரான் அப்படின்னா அவனை தான் என்னன்னு சொல்லுவோம்? கன்குரண்ட். விளக்கழு இருக்கிறீங்களா எல்லாரும்? பாத்திரம் கழுவிருக்கீங்களா? தண்ணியில் பாத்ரூமில் குளிக்கவா செஞ்சுருப்பீங்களா எல்லோரும்? அந்த சிங்க் அவுட்லெட்டில் தண்ணி எப்படி போகும்? எங்கேருந்தோ வர தண்ணி எல்லாமே அந்த அவுட்லெட்டில் பிடிச்சிக்கிட்டு தான் வெளியே போகும். கரெக்டாக? ப்ராக்டிக்கலாக யோசிங்கங்க. சரியா? அப்படி தண்ணி அந்த சிங்கில் போகிறதோ இல்லை அவுட்லெட்டில் தண்ணி போகிறதோ உங்களுக்கு எப்படி போக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து தண்ணி வந்தாலும் ஒரு புள்ளி ஒரு அவுட்லெட்டை மட்டும் நோக்கி ஓடி இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்லியிருப்போம்? கன்குரண்ட். சிமிலர்லி எங்கேருந்து ஃபோர்ஸ் அடித்தாலும் நடுவில் உட்காந்து வடிவேல் வாங்குவார் இல்லையா? ஞாபகம் இருக்கா? லஜக் மொஜக் பச்சக்குன்னு. அந்த மாதிரி நடுவில் உட்காந்து ஒருத்தரே எல்லா சைட்லேருந்து வர ஃபோர்ஸ் அட்டாக்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கன்குரண்ட் ஃபோர்ஸ். கன்குரண்ட் அப்படின்னா கன்வர்ஜிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எல்லா இடத்துலையும் மீட் அட் ஒன் பாயிண்ட். சரிங்களா? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி. இதே அப்போ நான் கன்குரண்ட் ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம்? எல்லாம் ஒரே பாயிண்ட்டுக்கு வராமல் வேற ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. அவ்வளோதான். சிம்பிள். புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு மிக்ஸ் மேட்ச். அவ்வளோதான். அப்போ கோப்ளானார் கன்குரண்ட்ன்றதை நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். கோப்ளானர்னா என்ன? சேம் பிளேன். கன்குரண்ட்னா என்ன? ஒரு புள்ளியை நோக்கி ஆக்ட் ஆகிறது. அப்போ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ஆன் அ சேம் பிளேன். புரிஞ்சா? நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் which meet at one point on a same plane அப்படின்னா அது கோப்ளானர் கன்குரண்ட். சரி, அப்போ கோப்ளானர் நான் கன்குரண்ட்னா எல்லா ஃபோர்ஸும் ஒரே பிளேனில் தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம்? அதோட அந்த புள்ளி எல்லாமே ஒரு மைய புள்ளியை நோக்கி போகாது, வெவ்வேறு பாயிண்டில் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் நான் கோப்ளானர் கன்குரண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கோப்ளானார் கன்குரண்ட் ஃபோர்ஸ். நான் கோப்ளானார்னா என்ன? ஒரு பிளேனில் இருக்காது, நாட் இன் அ சேம் பிளேன். ஃபைன். கன்குரண்ட்னா என்ன சொல்லியிருப்போம்? which meet at a point, which meet at one point. அப்போ all the line of forces may not be in the same plane but will act at a point, will meet at a point அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் கோப்ளானார் கன்குரண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம்.
இதை விளையாட்டுத்தனமாக விட்டுறாதீங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். இதை நிறைய தடவை ஒன் வேர்டில் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ்எஸ்சி ஜேஇயாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி ஜேஇயாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் ஏஇ எக்ஸாம்ஸில் நிறைய டைம் இந்த ஃபோர்ஸஸ்லாம் வாட் இஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்றதோ இல்லை வாட் இஸ் கோப்லானார் ஃபோர்ஸ் அப்படின்றதோ நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபைன். அப்போ நான் கோப்லானார் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் அவன் எங்கே வேணால் போவான், எப்படி வேணால் போவான், அவனை பற்றி நம்ம பேசவே முடியாது. கரெக்டாக? ஒரு பிளேனில் வந்து நிற்கவும் மாட்டா அப்படி தலைவர், அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு போய் மீட் ஆகவும் மாட்டாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க பேர் தான் நான் கோப்லானார் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். இப்போது ஆனந்த் மணி சார், ஆனந்த் மணி சார் இருக்கீங்களா? பாலமுருகன் சார், பிருந்தா மேம். சரி, நான் கேட்க போகிற கொஸ்டின் யார் ஆன்சர் பண்ண போகிறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சங்கர் சார். ஓகே சார், சூப்பர் சார். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு போஸ்டிங் வாங்க போகிறது நீங்கள் தான் நினைக்கிறேன். கங்க்ராட்ஸ் சார். சார், இதெல்லாம் தான் சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் தான் நம்மளை முன்னோக்கி போக வைக்கும். சரிங்களா? ஃபைன். பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மொபிலிட்டி அப்படின்றது என்ன சொல்லுவீங்க? ரிஜிட் பாடி லைன் ஆஃப் ஆக்ஷன்ல எங்க வச்சாலும் ஈக்குவலா இருக்கும் ஃபோர்ஸ். சூப்பர் சார், அவ்வளோதான். அதாவது ஒரு ரிஜிட் பாடியில் எனக்கு ஒரு ஃபோர்ஸு உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக லைன் ஆஃப் ஆக்ஷனில் எங்கே வேணாலும் அந்த பாயிண்ட் உட்காந்துருந்தாலும் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும் அப்படின்றது தான். சூப்பர் சார், வெரி குட். கவிப்ரியா மேம். சொல்லுங்க மேம். மேம், நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னா என்னங்க மேம்? மேம், கன்கரண்ட் ஃபோர்ஸ்னா வந்துட்டு எல்லா பாயிண்ட்டும் வந்துட்டு ஒரு இடத்துல மீட் பண்றது மேம். எல்லா ஃபோர்ஸஸும் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுறது. சரியா? வெரி குட். கரெக்ட் தான். அப்ப நான் கன்கரண்ட்னா ஆப்போசிட் மேம் மீட் பண்ணா. வெரி குட், சூப்பர். சரிங்க, அவ்வளோதான். அப்போ நடத்துனது ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இந்த மாதிரி நடத்தினா ஓகே தானே? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் முன்னாடி சொன்னீங்க இல்லைங்களா? அப்படின்னா என்ன அப்படின்றது டவுட் இருக்கும். கரெக்டாக? அதாவது ரிசல்டன்ட் அப்படின்னா எனக்கு இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 50 kN, சரியா? ஒய் ஆக்சிஸில் 100 kN. இவன் ரெண்டு பேரும் கொடுக்குற எஃபெக்டை ரிசல்டன்ட் அப்படின்றது ரெண்டு பேர்த்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் நடுவில் ஒருத்தன் வந்து ஆனால் ரெண்டு பேர்த்தோட ஃபோர்ஸையும் சேர்த்து ஒருத்தன் கொடுத்தான் அப்படின்னா அவனை தான் என்னன்னு சொல்கிறேன்? ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? அப்போ இவனோட ஃபோர்ஸ் எங்கே இருக்கும்? அப்போ இவன் டைரக்ஷன்லேயும் இருக்காது, இவன் டைரக்ஷன்லேயும் இருக்காது. கரெக்டு? அப்போ அவனுக்குன்னு தனியாக ஒரு டைரக்ஷன் வச்சுருப்பான். ஓகே. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற எஃபெக்டை சேர்த்து இவன் கொடுப்பான். அப்போ இவனோட ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? 50 இருக்குமா, 100 இருக்குமா, இல்லை 75 இருக்குமா? 50 இருந்தால் இவனோட ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பான். கரெக்டாக? 100 இருந்தால் இவனோட ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பான். 150 இருந்துச்சுன்னா ரெண்டு பேர்த்தோட ஃபோர்ஸையும் சேர்ந்து மேக்ஸிமமாக கொடுத்துருப்பான். 75 இருந்துச்சுன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஆவரேஜாக ஒன்று கொடுத்துருப்பான். அப்போ அவனோட ஃபோர்ஸ்ன்றது என்னவா இருக்கும்? ஒரு கெஸ்ஸில் அடிச்சு விடுங்க, இன்னும் பிரச்சனை இல்லை, பார்த்துப்போம். 75. எத்தனை பேர் 50 சொல்கிறீங்க? 50 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம் இல்லையா? இப்போ என்னோட ரிசல்ட் 150 வராதா? 150 வரலாம் இல்லையா? வெரி குட். ஏன் 75 வரணும்? 150 வரலாம் இல்லையா? ரெண்டு பேர்த்தோட எஃபெக்டை சேர்த்து தானே அவன் கொடுக்க போகிறான். அப்போ ரெண்டு பேர்த்தோட சாப்பாட்டையும் அவன் சேர்த்து சாப்பிடணும்ல. அப்போ 150 தானே? ஃபைன். இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம ஆளுங்க parallelogram law of forces அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? parallelogram of forces அப்படின்னா if a force acting simultaneously on a particle, சரி, ஒரு பார்ட்டிக்கலில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸு ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஆக்ட் ஆகுது. பி ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். சரிங்களா? மேக்னிடியூட்னா என்ன?
எவ்வளோ கிலோ நியூட்டன், 50 கிலோ நியூட்டனா 60 கிலோ நியூட்டனான்னு கொடுக்குற கிலோ நியூட்டனோட வேல்யூ 50 கிலோ நியூட்டன் அப்படின்றது. டைரக்ஷன்னா இது எப்படி போகுது, டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போகுது. கரெக்டாக. அண்ட் பேரலோகிராம்னா என்ன அர்த்தம், பேரலோகிராம் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, காஜு கட்லி மாதிரி இருக்கும். கரெக்டாக. பேரலோகிராம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச பேரலோகிராம் காஜு கட்லி மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேறு எப்படி தெரியும் பேரலோகிராம்னா? சொல்லலாங்க. ரெக்டாங்கிளை பிடிச்சி ஒரு பக்கம் இழுத்தா எப்படி ஒரு மாதிரி சாய்வாக கோணையாக இருக்குமோ அதுதான் பேரலோகிராம்னு சொல்லலாமே. சார் சொல்லுங்கள் சார், வேறு ஏதோ சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்கள் சார், உங்களுக்கு பேரலோகிராம் எப்படி தெரியும்? பேரலோகிராம் எப்படி தான் இருக்கும்? யுவன் சார், மகேஷ் யுவன், மதுமிதா மேம், சாய் சதுரமார். சாய் சதுரம். ஐயோ ஏதோ சொல்கிறீங்க, கரெக்டாக தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியல. மதுமிதா மேம், நான் போட்டிருக்க பேரலோகிராம் கரெக்டுங்களா? பேரலோகிராம் முதல்ல தெரியுதா? அது கரெக்டா? கரெக்டு தான். ஓகே, அப்போ கரெக்டுன்னா ஓகே. நீங்கள் பாருங்கள், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அது கரெக்டுன்னு, உங்களை வச்சு தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகேவா? நைஸ். அப்போது சிமிலர்லி கரெக்டு தான். இப்போ பேரலோகிராம் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேரலோகிராம்ன்றது ஒரு மாதிரி சாய்வு செவ்வகமாக இருக்குது அப்படின்றது தான் பேரலோகிராம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ 2 sides ஆஃப் அ பேரலோகிராம். அப்போ இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. அப்போ 2 சைட்லேயுமே அட்ஜசன்ட் சைட்ஸாக இருக்கணும். 2 சைடுனா இது ஒரு சைடு இது ஒரு சைடு கிடையாது. அட்ஜசன்ட்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகள் அப்படின்றது தான் அர்த்தம். பி ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இது 50, இது 100. சரிங்களா? முன்னாடி சொன்னால் அதே கண்டிஷன்ஸ் தான் வச்சுருக்கேன். ரிசல்டன்ட்டோட வேல்யூ என்ன வருது அப்படின்றது தான். அப்போ அதோட ரிசல்டன்ட்ன்றது என்ன இருக்குது, பி ரெப்ரசன்டட் இன் அதோட டயகனல். சரிங்களா? அப்போ பேரலோகிராம்னா இது ஒரு சைடு இது ஒரு சைடு, இதோட டயகனல் எங்கே வருதோ அந்த இடத்துல தான் அதோட ரிசல்டன்ட் வரும் அப்படின்றதுக்கு தான் இதோட லா. இது பேர் தான் பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட்டு. அப்போ டயகனலாக ஆக்ட் ஆகும். கரெக்டு தான். அப்போ என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அப்படின்றதுக்கு அதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. R is equal to square root of F1 square plus F2 square plus 2F1 F2 cos theta. சரிங்களா? R is equal to square root of F1 square plus F2 square plus 2F1 F2 cos theta. சரிங்களா? அப்போ டீட்டான்றது இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லையா, புதுசாக திடீர்னு டீட்டான்னு சொல்கிறீங்களே? ஒன்றும் இல்லைங்க. டீட்டான்றது F1க்கும் F2க்கும் இடப்பட்ட இருக்கிற ஆங்கிள் இருக்குது இல்லைங்களா, அதை தான் டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எங்கேயாச்சும் போட்டு வச்சுருக்கணும் பொம்மையா? இல்லை. நைஸ், அப்படி தான் இருக்கணும். சரிங்களா? டீட்டா அப்படின்றது எங்கே இருக்குன்னா F1க்கு F2க்கு இடப்பட்ட இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து டீட்டா. அதான் இங்கே கொடுத்துருக்க பாருங்க கீழே, தெரியுதா? டீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் இந்த ஃபோர்ஸ் F1 அண்ட் F2. அப்போ எதை F1 எடுத்துக்கிறது எதை F2 எடுத்துக்கிறது அது உங்கள் சௌரியங்க. சரிங்களா? ஃபைன். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாங்களா? கேல்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சொன்ன ஆன்சர்லாம் கரெக்டாக வருதா தப்பாக வருதான்னு பார்த்துடலாங்களா? F1ஓட வேல்யூ என்ன? 50. அதோட ஸ்கொயர் என்ன? 50 ஸ்கொயர். 50 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 2500. சரி, அப்போ 100ஓட வேல்யூ என்ன? அதோட ஸ்கொயர் என்ன? 10,000. அப்போ அதுக்கு ஆன்சர் போட்டுடலாமா? 50 ஸ்கொயர் ப்ளஸ் 100 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 50 × 100. அதோட காஸ் தீட்டா ஆங்கிள் என்னங்க வச்சுக்கலாம்? ஆங்கிள் 90 இருக்கா? வாய்ப்பு இருக்கா பேரலோகிராமுக்கு? இருக்காது. 90 இருந்துச்சுன்னா அது பேரலோகிராமா இல்லை என்னதுங்க? ரைட் ஆங்கிள். ரைட்டு. ரைட் ஆங்கிள் இட் வில் பி, எனக்கு அது என்னவா மாறிடும், எனக்கு எய்தர் ரெக்டாங்கிளாக மாறிடும், இல்லை ரெண்டோட சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஸ்கொயராக மாறிடும். கரெக்டாக? சரி, அப்போ நான் ரெண்டுத்துக்கும் இடப்பட்டிருக்கிற ஆங்கிள் 60 டிகிரி அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? காஸ் 60ஓட வேல்யூ என்ன? 0.5. ஓகேவா? இப்போ வேல்யூ கேல்குலேட் பண்ணலாமா? F1ஓட வேல்யூ என்ன? இது சம்மு. இந்த சம்மை உங்களுக்கு கண்டிப்பாக ஏஇ எக்ஸாமில் கேட்பாங்க. அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆர்எல்ஸ் என்ன ஆங்கிளில் ரிசல்டன்ட் எனக்கு ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத கேட்பாங்க. சரிங்களா? ஃபைன். அப்போ வேல்யூ போட்டுடலாமா? 50 ஸ்கொயர் ப்ளஸ் 100 ஸ்கொயர்
ப்ளஸ் 250 2 இன் ப்ளஸ் 2 இன்ட்டு 50 இன்ட்டு 100 இன்ட்டு காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 0.5 சரிங்களா. போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வரும், அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்க அப்படின்னா 132.287 வருது சரிங்களா. எல்லாத்துக்கும் அந்த வேல்யூ தான் வருதா, கால்குலேட் பண்ணி பார்த்தீங்களா? கால்குலேட் பண்ணிங்களா இல்லைங்களா? பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? சீக்கிரம் பண்ணிட்டு சொல்லுங்கள், நம்ம டைமில் எல்லாத்துக்குமே தூக்கம் வரும். F1ஓட வேல்யூ வந்து F1க்கும் F2க்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு எடுத்துக்க சொன்னேன் சரிங்களா. ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ரிசல்டன்ட்டோட ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 சைன் டீட்டாவா காஸ் டீட்டாவா, காஸ் டீட்டா சரிங்களா. ஓகே ஃபைன். இப்போது F1ஓட ஸ்கொயரோட வேல்யூ என்ன, F1க்கு 15 எடுத்துக்கோங்க. 50 ஸ்கொயர் ப்ளஸ் 100 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 50 இன்ட்டு 100 இன்ட்டு காஸ் 60 டிகிரி. ஃபஸ்ட்டு காஸ் டிகிரி 60 டிகிரி கேல்குலேட் பண்ணிக்கோங்க. காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 0.5. அப்போ டேரெக்டாக எனக்கு கேல்குலேட் பண்ணலாம். 2 இன்ட்டு 50 இன்ட்டு 100 இன்ட்டு 0.5 போட்டிங்க அப்படின்னா 5000 வந்திருக்கும். ப்ளஸ் 100ஓட ஸ்கொயர் ப்ளஸ் 50ஓட ஸ்கொயர் போட்டிங்கன்னா 17500. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஆரோட வேல்யூ எவ்வளோ வருது, 132.28 கிலோநியூட்டன் சரிங்களா. அப்போ எனக்கு ரிசல்டன்ட்டோட வேல்யூ 50 இருக்காது, 100 இருக்காது, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி 150 இருக்காது, எனக்கு 138 இருக்கும் சரிங்களா. 132.28 எல்லாத்துக்கும் கரெக்டாக வருதா. அப்போ இது என்ன ஆங்கிளில் ஆக்ட் ஆகும் சரிங்க. F1க்கும் F2க்கும் நடுவில் இந்த ஆங்கிள் இருக்குங்க. அப்போ அதோட ஆங்கிள் அப்போ இது ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் என்னவா இருக்குங்க அப்படின்னா, ரிசல்டன்ட்டோட ஆங்கிள்ன்றதை ஆல்ஃபா அப்படின்ற மென்ஷன் பண்ணுவோம். இது எந்த இடத்துலேருந்து மென்ஷன் பண்ணுவோம்னா F1லேருந்து என்ன ஆங்கிளில் ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருப்போம் சரிங்களா. அப்போ F1ன்றதை நீங்கள் பேஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பேஸ்லேருந்து இது என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்றது தான் இதுதான் ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா F2 சைன் டீட்டா, நோட் பண்ணிக்கோங்க, டான் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரிசல்டன்ட்டு பேஸ்லேருந்து என்ன ஆங்கிளில் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றது தான் சரிங்களா. நோட் பண்ணிக்கிறீங்களா. டான் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு F2 சைன் டீட்டா டிவைடட் பை F1 ப்ளஸ் F2 காஸ் டீட்டா. அதாவது F2வை தான் சைன் டீட்டாவை காஸ் டீட்டாவை பிரிப்பீங்க சரிங்களா. ஆனால் எதை பொறுத்து வச்சுருப்பீங்க, F1ஐ பொறுத்து வச்சுருப்பீங்க. F2 sin theta divided by F1 plus F2 cos theta. F2ஓட வேல்யூ என்ன, 100 into sin 60 degree divided by F1ஓட வேல்யூ என்ன 50 plus F2ஓட வேல்யூ என்ன 100 cos 60 degree. sin 60 டிகிரியோட வேல்யூ என்ன, sin 60ஓட வேல்யூ என்ன 0 1/2 1/√2. நான் எப்போயுமே இதில் தாங்க எழுதுவேன், எனக்கு எழுதுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய பென் சதி பண்ணிருச்சு, எனக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லாமல் இருக்கேன் சரிங்களா. ஏன்னா நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். 0 1/2 1/√2 √3/2 1 கரெக்டாக. இது 0 டிகிரி, இது 45 டிகிரி, இது 60 டிகிரி, இது 90. ஏதாச்சும் நடு ரூட்டுனா 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி சரிங்களா. sin 60 டிகிரியோட வேல்யூ என்ன சொன்னேன், √3/2 which is equal to 0.866 வருங்க சரிங்களா. 0.866 நோட் பண்ணிக்கோங்க. tan alpha is equal to F2 sin theta divided by F1 plus F2 cos theta சரிங்களா. F2ஓட வேல்யூ என்ன 100 into 0.866 divided by ப்ராக்கெட்டில் 50 plus 100 cos 60 டிகிரியோட வேல்யூ என்னங்க, இப்போ தானே போட்டோம் 0.5. வெரி குட் சரிங்களா. அதுக்கு tan இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா
அதுதான் அதோட ஆங்கிள். என்ன ஆங்கிள் வந்திருக்கு பார்த்தீங்களா? என்ன ஆங்கிள் வந்திருக்குங்க? அரௌண்ட் 40 டிகிரி. சரிங்களா? 40 டிகிரியில் ஆக்ட் ஆகும் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? புரிஞ்சா? அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படின்றத இப்போ நான் இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் parallelogram ஆஃப் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்ற ஒரு லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எல்லாத்துக்குமே இது எல்லாமே தெரியும் தானே? ஒன்றும் இஷ்யூ இல்லைல்ல? நெக்ஸ்ட் போயிடலாமா? சரிங்க. இப்போ நீங்கள் நல்லா ஈஸியாக வச்சுருந்தீங்க. ஹரிசாண்டலாக ஒரு ஃபோர்ஸ் வச்சுருந்தீங்க, வெர்டிகலாக ஒரு ஃபோர்ஸ் வச்சுருந்தீங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்க. இதை தான் என்னோட ரிசல்டன்ட் அப்படின்னு சொன்னீங்க. சரி, அப்போ என்னோடய ஃபோர்ஸு நேராகவும் வராமல் சாய்வாகவும் வராமல் செங்குத்தாக வராமல் சாய்வாக வந்திருக்கான். திஸ் ஃபெலோ என்னன்னு பண்ணலாம்? இவனை ரிசால்வ் பண்ணணும் இல்லையா? கரெக்டுங்க. இவனை ரிசால்வ் பண்ணணும். சரியா? இவனை ரிசால்வ் பண்ணணும்னா இவனை இப்போ இங்கே இருக்கிற ஃபோர்ஸை இப்போ இவனை ஒன்று இந்த சைடும் பிடிச்சி நவுற்றணும், அதே மாதிரி இங்கே இருக்கிறவனை இந்த சைடும் பிடிச்சி நவுற்றணும். சரிங்களா? இது பேர் தான் ரிசால்விங் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஹரிசாண்டலை பொறுத்து நவுத்துனா அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு காஸ்டீட்டாவோட வேல்யூ போடணும். இங்கேருந்து வேர்ட்டிக்கலை பிடிச்சி நவுத்துனா அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு சைன்டீட்டாவோட வேல்யூ போடணும். சரிங்களா? அப்படி இந்த இன்க்ளைன்டு ஃபோர்ஸை ஹரிசாண்டலை பொறுத்து நவுத்துனா அது பேர் ஹரிசாண்டல் காம்போனண்ட். இந்த சைடு பிடிச்சி நவுத்துனா அது பேர் வெர்டிக்கல் காம்போனண்ட். ஓகேவா? அப்போ ஒரு இன்க்ளைன்டு ஃபோர்ஸ்க்கு எனக்கு என்ன வேல்யூ, எத்தனை, ஒரு வேல்யூ இருக்குமா ரெண்டு வேல்யூ இருக்குமா? இன்க்ளைண்டாக இருக்கிறவனுக்கு ஒரு வேல்யூ இருக்குமா ரெண்டு வேல்யூ இருக்குமா? அப்போ ஒரு வேல்யூனா எதை பொறுத்து இருக்கும்? இதை ஹரிசாண்டல் பொறுத்து மட்டும் இருக்குமா இல்லை வெர்டிக்கல் பொறுத்து மட்டும் இருக்குமா? ரெண்டுமே இருக்கும். வெரி குட். சரிங்களா? அப்போ வெரி குட், சூப்பர். அப்போ ஒரு இன்க்ளைன்டு ஃபோர்ஸை நான் என்ன பண்ணணும்? ரெண்டை பொறுத்துமே ஈக்குவேட் பண்ணணும். விச் இஸ் there will be two components. One will be horizontal component and another one will be an vertical component. horizontal component வேணும்னா இப்போ சப்போஸ் இந்த இடம் வந்து எனக்கு இந்த ஃபோர்ஸை வந்து R அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா my horizontal component will be R cos theta. சரிங்களா? R cos theta. தீட்டான்றது என்ன ஆங்கிள்? எனக்கு கீழேருந்து என்ன ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குமோ அந்த ஆங்கிள். சரியா? ஃபைன். அடுத்து இந்த வெர்டிக்கலை பொறுத்து நவுத்துறோம் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ? R sin theta. ஹரிசாண்டல் காம்போனண்ட் கண்டுபிடிக்கணும்னா R cos theta, வெர்டிக்கல் காம்போனண்ட் கண்டுபிடிக்கணும்னா R sin theta. சரிங்களா? இப்படி நிறைய ஃபோர்ஸஸ் நிறைய பாயிண்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் v ஸ்கொயர். இப்போ இது ஒரு புள்ளியை மட்டும் தான் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் வச்சுப்போம். நிறைய இருக்கிறது எல்லாத்தையுமே ஹரிசாண்டலை பொறுத்து வெர்டிக்கலை பொறுத்து திருப்பணுமா? இப்போ இங்கே இருக்கான், இங்கே இருக்கிறவனை திருப்பணும்னா இங்கே ஹரிசாண்டல் காம்போனண்ட் வந்திருக்கும், வெர்டிக்கல். அதே மாதிரி இப்படி இந்த ஒரு பீம் ஃபுல்லாக எல்லாமே இன்க்ளைன்டு ஃபோர்ஸஸாக கொடுத்துட்டேன். அப்போ இந்த இன்க்ளைன்டு ஃபோர்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கே ஒரு வெர்டிக்கல் காம்போனண்ட் இருக்கும், இங்கே ஒரு வெர்டிக்கல் காம்போனண்ட் இருக்கும், இங்கே ஒரு வெர்டிக்கல் காம்போனண்ட், இங்கே ஒரு வெர்டிக்கல் காம்போனண்ட். சிமிலர்லி இங்கே ஒரு ஹரிசாண்டல் காம்போனண்ட், இங்கே ஒரு ஹரிசாண்டல் காம்போனண்ட், இங்கே ஒரு ஹரிசாண்டல் காம்போனண்ட், இங்கே ஒரு ஹரிசாண்டல் காம்போனண்ட். கரெக்டாக? அப்போ மொத்த வெர்டிக்கல்ன்றது சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல். சம்மேஷன் ஆஃப்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல்னா என்ன அர்த்தம்? எல்லா ஹரிசாண்டலையும் ஆட் பண்ணுறது தான் சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல். ஓகேவா? அப்போ ரிசல்டன்றது என்னது? ரிசல்டன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் v ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆங்கிளடா ஒர்க் ஆகும் அப்படின்னா tan theta ஆஃப் வெர்டிக்கல் போட்டு ஹரிசாண்டல் போடணும். மறந்துடாதீங்க, இந்த இடம் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும் எப்பயுமே. சரிங்களா? வெர்டிக்கல் போட்டு ஹரிசாண்டல் போடணும். tan theta is equal to summation of vertical divided by summation of horizontal. வெர்டிக்கல் ஃபோர்ஸ் போட்டுட்டு தான் வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸ், அதாவது எல்லா வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸோட சம்மேஷன் டிவைடட் பை எல்லா ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸோட சம்மேஷன். அப்போ ஓகேவா? இது வரைக்கும் எடுத்தது எல்லாத்துக்குமே ஓகே தானே? எந்த டவுட்டும் இல்லைல்ல? அடுத்து போகலாங்களா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அந்த மாதிரி ஏதாச்சும் குவரிஸோ சஜஷன்ஸோ இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுறேன். நான் திருப்பி அடுத்த லாக்குள்ளே போகிறேன். சரியா?
நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே மேம். ஓகே, சரிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் 2 இருக்குது. அதாவது நான் முன்னாடி பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் தானே சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சப்போஸ் பேரலோகிராமாக இல்லாமல் எனக்கு ட்ரையாங்குலராக இருந்துச்சு. ட்ரையாங்கல்னால் என்ன, இப்படி ஒன்று இப்படி ஒன்று ட்ரையாங்கல், சரிங்களா? ட்ரையாங்கல்னால் என்ன, எத்தனை சைட்ஸ் இருக்குங்க? 3 சைட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அப்போ ட்ரையாங்குலர் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் என்ன, ட்ரையாங்கலுக்கு தான் அப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருந்திருக்கும், இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருந்திருக்கும். அப்போ எனக்கு இந்த க்ளோசிங் சைடில் வர்றது தான் எனக்கு இதோட ரிசல்டண்ட்டாக அமையும் அப்படின்னு பேசுகிறது தான் ட்ரையாங்கல் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். சிம்பிளாக அவ்வளோதான். இன்னும் ஃபார்முலா படி எக்ஸ்ப்ளனேஷன் படி சொல்லணும்னா, இஃப் 2 forces ஆக்டிங் சைமல்டேனியஸ்லி ஆன் அ பார்ட்டிக்கல், இதுதான் அந்த பார்ட்டிக்கல், ரெண்டும் சைமல்டேனியஸாக ஆக்ட் ஆகுது, சரிங்களா? இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பி ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட்னா அது என்ன, 50 60 100 அப்படின்றது, அண்ட் டைரக்ஷன்னா எதை நோக்கி போகுது அப்படின்னா பை 2 sides ஆஃப் அ ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளோட 2 சைடு, சரிங்களா? டேக்கன் இன் ஆர்டர், ஆர்டர்னா என்ன, 1 2 அவ்வளோதான். அப்போ அதோட ரிசல்டன்றது என்னது, ரிசல்டன்ட் மே பி ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட்னா இந்த ரெண்டுத்தோட ரிசல்டன்ட்டு, சரிங்களா? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அண்ட் பை த தேர்ட் சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள், இது 1 இது 2னா இது 3வது சைடாக என்னோட ரிசல்டன்ட் அமையும் அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இப்போது இது 2 இருக்குது அப்படின்னா இட் மஸ்ட் பி அன் தேர்ட் சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் டேக்கன் இன் அன் ஆப்போசிட் ஆர்டர். ஆப்போசிட் ஆர்டர்னா மூடுற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? இது 2ம் டுவர்ட்ஸ் போகுது அப்படின்னா இந்த இதை போய் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுதான் தேர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ பாலிகோனல் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்னு என்ன சொல்லியிருப்போம், எத்தனை சைடாக வேணால் இருந்திருப்போம், அத்தனை சைட்லேயும் ஒரு பார்ட்டிக்கலும் ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அப்போ அடுத்த க்ளோசிங் சைடில் வரக்கூடிய அந்த பாலிகனை க்ளோஸ் பண்ணக்கூடிய வரது தான் எனக்கு என்னன்னு சொல்லியிருப்போம்னா ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். புரிஞ்சுதா? பாலிகன்னா என்ன, பாலிகன்னா என்ன, என்ன எல்லாம் கிளம்பிட்டீங்களா, தூக்கம் வருதுன்னு இருக்கீங்களா? நைஸ், சூப்பர். பாலிகன்னா என்ன சொல்லுவீங்க, நம்பர் ஆஃப் சைட்ஸ், more than sides, very good, number of sides which is more than 4. ஆமாவா இல்லை 2வா? more than 4. அப்படியா, சரிங்க. பாலிகன் அதாவது என்னென்னா எனக்கு மோர் தென் 2 இருந்தாவே அதை வந்து, அதாவது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா பாலி அப்படின்னா நிறைய அப்படின்றது தான் அதோட அர்த்தம். பாலிகன் அப்படின்னா நிறைய சைட்ஸ் அப்படின்றது தான் அதோட அர்த்தம், சரிங்களா? விச் மீன்ஸ் எனக்கு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சைடு இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லியிருப்பேன், லைன்னு சொல்லியிருப்பேன். 2 சைடு இருந்துச்சு, ரெண்டு ஷேப் இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லியிருப்பேன், எக்ஸ் ஆக்சிஸில் வெர்டிக்கலில் இருந்திருக்கு, பட் இது க்ளோஸ் ஆகாது. அப்போ ஒரு ஷேப்புன்றதே எனக்கு மினிமமாக 3 சைட்ஸ் இருந்தால் தான் ஒரு டிஃபைன்டு ஷேப்பே வந்திருக்கும், கரெக்டாக? அப்போ 3 சைட்ஸ் இருக்கிற ட்ரையாங்கிள் அண்ட் 4 சைட்ஸ் இருக்கிறத நான் என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னா எனக்கு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், பார்லலோகிராம், ரோம்பஸ், ட்ரப்பிசாய்டு இது எல்லாமே 4 சைட்ஸ்க்குரிய வரதுக்குரிய விஷயம், சரிங்களா? இந்த 4க்கு மேலே போகும்போது, அதாவது 4க்கு மேலே என்ன, ஹெக்ஸகன், கரெக்டாக? ஹெக்ஸகனா பென்டகனா? பென்ட் 5 சைட்ஸ் இருக்கு, சரிங்களா? பென்டகனுக்கு அப்புறம் ஹெக்ஸகன், அதுக்கப்புறம் 7 சைட்ஸ் இருக்கிறது என்ன சொல்லியிருப்போம், 7 தெரியாது, 8 தெரியும், கரெக்டாக? ஆக்டகன். 9 நானகன். 10 சைட்ஸ் இருக்கிறது ஹெப்டகன். 10 டெக்காகன். வெரி குட்ங்க, கரெக்ட், சரிங்களா? அப்படி ஒரு சைட்ஸ்க்கும் அப்போ எனக்கு 4 சைட்ஸ்க்கு மேலே இருக்கிறது தான் நான் என்னன்னு சொல்ல வருவேனே பாலிகன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம், சரிங்களா? ஓகே, அப்போது எந்த சைட்ஸாக வேணா இருக்கலாம். எனக்கு அந்த 4வது சைடில், ஏன் நான் 4வது சைடுக்கு மேலே அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா சிம்பிளாக எனக்கு
4 சைடு இருக்கிறதுக்கு என்ன லாவை யூஸ் பண்ணிக்கலாம்? parallelogram ஆஃப் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 3 சைடு இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ட்ரையாங்குலர் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 3 இல்லை 4 இல்லை 4க்கு மேலே 5ஆவது ஒன்று போடும்போது தான் நான் என்னன்னு சொல்கிறேன், பாலிகனல் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் போங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஓகேவா? ஓகே மேம். பாலிகனல் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்றது என்னது ஆக்சுவலாக? எத்தனை ஃபோர்ஸஸ் வேணால் ஆக்ட் ஆகலாம் ஒரு பாயிண்ட் மூலியமாக, பாயிண்ட்லேருந்து அடுத்தடுத்து ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகலாம். அப்போ இந்த எல்லா ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் அப்படின்றது அந்த க்ளோசிங் சைட் ஆஃப் அ பாலிகன் டேக்கன் இன் அண்ட் ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்றது தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. சரிங்க, அடுத்து பார்க்கலாங்களா? ஒரு நிமிஷம். Forces and moment of inertia, center of gravity. சரி, நாளைக்கு நடத்தும்போது, நாளைக்கு இந்த சென்ஸ் 4ஆம் தேதி நடத்தும்போது உங்களுக்கு என்ன நடத்துகிறேன் அப்படின்னா, அந்த சிஜியை பற்றியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஏன்னா சிஜின்றது சிஜியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் கொஞ்சம் ரிலேட்டடாக வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த சிஜியோட பார்ட்டை நான் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நடத்துவேன் இல்லைங்களா, ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நடத்தும் போது இந்த சிஜியோட வேல்யூ நடத்துகிறேன். சரிங்களா? ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னும் போது எதெல்லாம் சொல்லியிருப்போம் அப்படின்னா, அதோட ஏரியா என்ன, அதோட மோஸ்ட் ப்ராபப்ளி ஜாமெட்ரிக்கல் அப்படின்னும் போது ஏரியாவை பற்றி பேசியிருப்போம், எக்ஸ் பார் பேசியிருப்போம், ஒய் பார் பேசியிருப்போம். இந்த இதெல்லாம் பேசுறது தான் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? அப்போ நான் எங்கே நடத்துகிறேன் உங்களுக்கு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எதை பொறுத்து நடத்துகிறேன் அப்படின்னா, ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் இதை எடுக்கிறேன். சரியா? ஏரியா இருக்கட்டும், வால்யூமாக இருக்கட்டும், இதை பற்றியெல்லாம் பேசும்போது ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிற இடத்துல உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகே தானே? அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கே அதுக்கான சிஜி அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிடறேன். சரிங்களா? சிஜியை பொறுத்து, சிஜி அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு சிஜின்னா என்ன? என்னமோ நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் சொல்லணும், அது கேட்குறதா உட்காந்துட்ருக்கோம். கரெக்டு தானே? சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சரிங்களா? ஃபைன். அதாவது என்னோட மொத்த வெயிட்டும் ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த புள்ளியை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? மொத்த வெயிட்டு என்னோட மொத்த வெயிட்டு எந்த புள்ளியில் ஆக்ட் ஆகும்? நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் மொத்த புள்ளி எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகும்? கால்லையா? கால் தானே தாங்குது, காலில் தானே அப்போ மொத்த புள்ளியும் ஆக்ட் ஆகுது. அப்போ அதுதான் என்னோட சிஜி. கரெக்டு தானே? 2 கால் இருக்கு. அப்போ 2 கால். அப்படி கிடையாது. எதை சொல்லியிருப்போம் அப்படின்னா, என்னோட மொத்த வெயிட்டும் எதை பொறுத்து அப்படின்றது என்னோட ஓரியன்டேஷன், என்னோட ஷேப்பை பொறுத்து, என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பொறுத்து, அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்ந்து ஒரு மையப்புள்ளியில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த மையப்புள்ளியிலேருந்து தான் என்னோட ரிசல்டன்ட் வரும். இதை தான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? டிரான்ஸ்மிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸையும் பிரின்சிபல் ஆஃப் இன்னொன்று என்ன படித்தோம், இண்டிபெண்டன்ட் லா ஆஃப் ஃபோர்ஸஸ், ரெண்டத்தையும் சேர்ந்து வருந்தக்கூடிய அப்ஜெக்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்ற சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, இப்போது எல்லா இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸும் எனக்கு ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆகும். அந்த ஒரு புள்ளி இப்போ சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கேன் அப்படின்னா, என்னோட ஸ்கொயருன்றது என்னோட 2ஆக வெட்டுனா இந்த சென்டரில் இருக்க பகுதி தான் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, 2ஆக சிமெட்ரிக்கலாக வெட்ட ஆரம்பித்தா அந்த சென்டரை தான் நான் என்னன்னு சொல்வேன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா? அப்போ அது சென்டர்னே சொல்லிட்டு போயிடலாம் இல்லைங்க? கரெக்டு தான். இது இப்படி இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இது சென்டரு. சர்க்கிளுக்காக இருந்துச்சுன்னா இந்த சர்க்கிளில் இருக்கிறது சென்டரு. ட்ரையாங்கிளாக இருக்கிறது எது சென்டர்னு சொல்லுவீங்க? அதோட மீடியன்ஸ் எந்த இடத்துல கட் ஆகுதோ, அந்த மீடியன்ஸோட பாயிண்ட் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்த தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த பகுதின்றது எதை பொறுத்து சொல்லுவோம்? இப்போ இங்கே இடத்துலேருந்து இந்த இடத்துல வர டிஸ்டன்ஸை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், சிஜி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ இப்போ நான் இந்த ஸ்கொயர்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ என்னோட சிஜின்றது என்னது? இது மொத்த டிஸ்டன்ஸ் பி, இது பிரெத்து, இது டெப்த் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, சரிங்களா? பிரெத்து டெப்த்துன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா என்னோட டெப்த்தில் பாதி வந்துருமா,
அப்போ கீழேருந்து d/2 டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருப்பேன், என்னோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. எதை பொறுத்து என்னால் டேர்ன் பண்ண முடியுமோ, காலை பொறுத்து என்னால் டேர்ன் பண்ண முடியுமா? அதுக்கெல்லாம் குரங்குத்தை தெரிஞ்சிருக்கணும், எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பெண்ட் பண்ணுறீங்க, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் பெண்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணும்? நம்ம வயிறு தான் நம்மளோட சிஜி, கரெக்டா? முதுகெலும்பு தானே வளையுது. புரியலையா? சிஜின்றது என்ன புரிஞ்சா? எஸ், மது புரிஞ்சா? அப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சு. ஓகே ஃபைன். அப்போது சிஜின்றது என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, எனக்கு எந்த பகுதியில் என்னோட மொத்த வெயிட்டு ஆக்ட் ஆகுதோ அந்த பகுதி, விச் இஸ் அந்த பாயிண்ட்டை தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன், சிஜி ஆர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது ஒரு ஷேப்புக்கும் ஒரு ஃபிகருக்கும் வேரியேஷன்ஸ் மாறும், வேல்யூஸ் மாறும், கண்டுபிடிக்கிற டேர்ம்ஸ் வேறு மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ்ன்றது எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு a1y1 + a2y2 அந்த மாதிரி வந்திருக்கும். இல்லை a1x1 + a2x2 டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் a அப்படின்றது வந்திருக்கும். சிமிலர்லி y பார் அப்படின்றது ஒய்யிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்போ y பார் கண்டுபிடிக்க a1y1 + a2y2 டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் a அப்படின்றத போட்டிருப்போம். சரியா? இது எல்லாமே ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நடத்துகிற அன்றைக்கி சொல்கிறேன். இது அவுட்லைன். ஃபோர்ஸஸை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். ஃபோர்ஸஸ் பற்றி வேறு யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஒரு 4-5 கொஷின் அது ரிலேட்டடாக பார்த்துடலாமா? மேம் டைப்ஸ் ஆஃப் லாங்கிறது இந்த 3 லா தான் மேம். ஆமாம், ரெக்டாங்குலர், ட்ரையாங்கிள், பாலிகன் 3 தானே மேம்? இது இல்லாமல் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிட்டபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ் நடத்திட்டேனா? ஆமாம். பிரின்சிபல் ஆஃப் இது நடத்தியிருக்கோமா, இண்டிபெண்டன்ட் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் நடத்தியிருக்கோமா? ஆமாம். இதெல்லாம் சேர்ந்தது தான் லா, ரிசல்டன்ட் எல்லாமே. ஓகே சரிங்க. ஒரு 2-3 அப்ஜெக்டிவ் கொஷின் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடுறீங்களா? டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு டெஸ்ட் எழுதுங்க பார்க்கலாம். எல்லாம் ஸ்க்ரீனை இது பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள். எல்லாம் சிஸ்டம் லேப்பு இது தெரிகிற மாதிரி வைங்க பார்க்கலாம், டெஸ்ட் எழுதுகிற மாதிரி. ஒய்சிட்டி புக் இருக்கா எல்லாத்துட்டையும்? நோவா சார் ஷேர் பண்ணியிருப்பாரு, என்ன நோன்றீங்க? இருக்கு, PDF இருக்கு, கையில இல்ல. கையிலலாம் இருக்காது, PDF-ஆ தான் இருக்கும். இருக்கு மேம், இருக்கு. இல்லைன்னா உடனே இப்போ சாருக்கு ஃபோன் பண்ணியிருப்பா, சார் இல்லைன்னு சொல்கிறாங்க சார்னு. ஆக்சுவலாக ஏன்ட்ட இல்லை, குரூப்பில் போட்டு விடுங்க. ஓகே ஓகே. ஒய்சிடி புக்ஸு குர்மி வன்சோல். ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் எழுதியாச்சா? செகண்ட் கொஷின் போலாமா? சரி, என்கிட்ட ஒய்சிட்டி இல்லை, யார்ட்டாச்சும் ஒய்சிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். செகண்ட் கொஷின் போகலாங்களா? கொஷின் எல்லாத்துக்குமே விசிபிளாக இருக்குது தானே? ஃபஸ்ட்டு முடிஞ்சா? சரி, செகண்ட் கொஷின் அவ்வளோதான், டைம் அப். 10 செகண்ட் தான் டைமு. செகண்ட் கொஷின். In order to determine the effect of force acting on a body, we must know 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிஞ்சு. தேர்ட் கொஷின். இஃப் அ ஃபோர்ஸ், ஆன்சர் சொல்லாதீங்க ரமேஷ், எழுமலை சார். ரமேஷ் ஆன்சர் சொல்லாதீங்க சார், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கடைசி ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. If a number of forces, third question தெரியுதுங்களா? If a number of forces acting simultaneously on a particle, then the resultant of these force will have the same effect as produced by all the forces. This is known as ஒன்று 2 3 4 5. இதெல்லாம் ஈஸி, 5 செகண்ட் போதும்.
6 7 8 9 10. Next question போலாமா? Fine. The resultant of two forces P and Q acting at an angle theta is equal to எல்லாமே ஆன்சர் மாதிரி தெரியும், ஆனால் எல்லாமே ஆன்சர் கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிஞ்ச டைமு. அடுத்த கொஷின் போகலாங்களா? If the resultant of two force P and Q acting at an angle with P, then கொஷின் முழுசாக தெரியுதா? இன்னும் கொஞ்சம் மேலே மேம். அது என்னால் ஸ்க்ரால் பண்ண முடியல, அதனால தான் கேட்டேன். நான் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏல tan alpha is equal to P sin theta divided by P plus Q cos theta. ஆப்ஷன் பியில் tan alpha is equal to P cos theta divided by P plus Q cos theta. ஆப்ஷன் சியில் tan alpha is equal to Q sin theta divided by P plus Q cos theta. ஆப்ஷன் டியில் tan alpha is equal to Q cos theta divided by P plus Q cos theta. என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, if the resultant of two forces P and Q acting at an angle alpha with P, then Pலேருந்து ஆக்ட் ஆகுது அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ, அப்போ எனக்கு tan ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? எழுதி முடிச்சாச்சா? சரி, நான் ஆன்சர் சொல்கிறேன். ஒன்றொன்றுத்துக்கும் யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், which of the following statement is correct? எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. A force is an agent which produce or tends to produce motion. கரெக்டு தானே? சும்மா இருக்கிறவனை ஓட விடுறது ஃபோர்ஸ் தான். அடுத்து a force is an agent which stops or tends to stop motion. கரெக்டு தான். ஒன்று ஸ்டாப் பண்ணுறதுக்கு, இல்லை எனக்கு tends to stop பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஓகே. a force may balance a given number of force acting on a body. அது கரெக்டா? அதுவும் கரெக்டு தான். கரெக்டா? அப்போ பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா அது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிப்போம். அப்போ அதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்களா, அண்டு சீன் கொடுத்துருந்தாலும் அதுதான் ஆன்சரு. சரிங்களா? ஃபோர்ஸ் மே பேலன்ஸ் a given number of forces acting on a body. நிறைய ஃபோர்ஸஸ் கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணாலும், ஏன்னா பேலன்ஸ் பண்ணால் தானே அது நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அதுவும் ஃபோர்ஸ் தான். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. அடிச்சுட்டு மாத்திர வேலைலாம் இருக்கக்கூடாது, ஒரு தடவை எழுதுனது தான். சரியா? அடுத்து, in order to determine the effect of force acting on a body, we must know. என்ன ஃபோர்ஸு என்ன எஃபெக்டில் ஆக்ட் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன நேச்சர், புஷ்ஷா புல்லான்னு தெரிஞ்சிருக்கணும். பாயிண்ட் எதை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் ஆட் ஆகுதுன்றது தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆப்ஷன் டி. அடுத்து, if a number of forces are acting simultaneously on a particle. ஓகே, ஒரே புள்ளியில் 2-3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ரிசல்டன்ட் ஆஃப் த ஃபோர்ஸ், ரிசல்டன்ட்டு சேம் எஃபெக்ட் கொடுக்குது. அப்போ அந்த ஃபோர்ஸு யார்? பிரின்சிபல் ஆஃப் ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஆப்ஷன் ஏ. அடுத்து, the resultant of two forces P and Q acting at an angle theta is equal to square root of P square plus Q square plus 2PQ cos theta. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. 6th கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, பி கியூவோட இருக்குது, எனக்கு என்ன ஆங்கிள் பியோட இருக்குது, அப்போ கியூவை பொறுத்து சொல்லியிருக்கணும். அப்போ கியூ மேலே சைன் டீட்டா இருந்திருக்கணும். கியூ சைன் டீட்டா டிவைட் பை பி ப்ளஸ் கியூ காஸ் டீட்டா. ஆப்ஷன் சியில் சொன்னேன். சரியா? யார் 6க்கு 6 கரெக்டு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். யார் 6க்கு 6 கரெக்டு? ஃபைன், பரவாயில்ல, வெரி குட். சங்கர் முருகன் சார், பிரியங்கா மேம், ரமேஷ் எதுமலை சார், மகேஷ் சார், அப்புறம் பிருந்தா மேம், அருண் சார், பிரீத்தி ராமச்சந்திரன், அப்புறம் அவ்வளோதானா? 7 பேர் தானா? 20 பேருக்கு நடத்தி 7 பேர் தான் எல்லாம் ஆன்சர் சொல்லியிருக்கீங்களா? வேறு யார் பேராச்சும் விட்டுட்டானா? எல்லாத்துக்கும் வெரி குட். சரிங்களா?
இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிஞ்சு. இன்னைக்கு கிளாஸில் ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்கா? கிளாஸ் எடுத்தது ஓகேவா? ஓகே மேம். ஓகே. வேறு யாருக்காச்சும் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் சஜஷன்ஸ்? சரிங்க, ஓகே. ஏதோ எந்த டிஸ்கிரிப்பன்சிஸ் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒய்சிடி ஷேர் பண்ணிட்டீங்களா? எனக்கு நம்ம ஃபவுண்டேஷன் குரூப்லேயே போட்டு விடுங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன் ப்ரோ பேட்ச் தானேங்க எல்லாருமே? New batch, ma'am. Foundation batch. ஓகே. இதில் எங்கே இதை காணுமே? ஓகே, ஃபவுண்டேஷன் பேட்ச் 2026. சூப்பர். தேங்க்யூ சங்கர் சார். வெல்கம். ஓகே, இதில் ஒய்சிடி புக்கு ஜெயி ஒரே நிமிஷம் லைனில் இருங்க. இன்றைக்கான டாஸ்க்கு நான் கொடுத்துட்றேன். நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை கேட்டுட்டு தான் அடுத்த கிளாஸ் நான் போவேன். சரியா? எனக்கு இதோட அப்டேட் வந்து நம்ம குரூப்பில் போட்டுருங்க. யார் யார் எவ்வளோ கொஷின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்றது. பில்டிங் மெட்டீரியல்ஸ், கான்க்ரீட் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். இப்போ ஒன்று கிடையாது. ஓகே. YCT புக்கில் அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் JE2 அப்படின்னு இருக்குங்க. சரிங்களா? சிவில் JE2 அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸோட கொஷின்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, எத்தனை கொஷின்ஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 50 பாருங்கள். எதுவுமே நான் நடத்தினதில் இருக்காது. ஏதாச்சும் 1-2 இருக்கான்னு பார்ப்போம். சரியா? அந்த 50 நான் உங்களுக்கு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 50 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸு. சரிங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் அதில் எத்தனை இருக்குது தெரியுமா? அனுமான் வாழாட்ட போயிட்டே இருக்குது. இட் இஸ் அரவுண்ட் 300, 355, 400, 500. அடேங்கப்பா 600, 700. எவ்வளோ இருக்குன்னு எதாவது கால் பண்ண முடிஞ்சா? 700க்கு மேலே போயிட்டுருக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸு. டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீமு, $1690. தேங்க்யூ சார். ஏன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்லோ தான். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பாருங்கள். இஃப் இட் இஸ் பாசிபிள் யூ ட்ரை ஆர் எல்ஸ் ஐல் லெட் யூ நோ ஹவு டு சால்வ் இட். சரிங்களா? இப்போ ஒரு கொஷின்றது எப்போயுமே ஒரு கொஷினாக பார்க்கக்கூடாது. there is a possibility of 4 questions and அது ரிலேட் பண்ணி 4 கொஷின்ஸாக போக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு கொஷின்றது அதோட பிரான்ச்சாக படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல். குட் நைட். தேங்க்யூ மேம். குட் நைட். குட் நைட்.